வணக்கம். நடந்தது என்ன நிகழ்ச்சி உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளரும் தமிழக முதல்வர் அவரே சொன்னதைப் போல நடுவில் ஒரு சோதனையை வைத்த திருவரங்கன் அவரை புடம்போட்ட தங்கமாக வெளியே கொண்டு வந்து அந்த அரங்கனின் இடத்தில் நின்றவர் இன்று ராதாகிருஷ்ணன் நகரில் நிற்கிறார். அரங்கனின் இன்னொரு அவதாரம்தான் ராதையின் கிருஷ்ணனாக கண்ணன் வந்த கதை. திருவரங்கத்துக்கும் ராதாகிருஷ்ணன் நகருக்கும் பெரிய வித்தியாசம் இருப்பதாக தெரியவில்லை. மக்கள் ஏற்கனவே அதன் தீர்ப்பை எழுதிவிட்டார்கள். 5 முறை முதல்வராக இருந்தவர் 67 தமிழகத்தை நாங்கள் தான் கட்டி காத்தோம் என்று சொல்லுகிற திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்று ஒதுங்கிக் கொண்டது. கூடவே இது ஆர்கே நகர் இடைத்தேர்தல் மட்டுமல்ல, தமிழக மக்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாடு இப்பொழுது இருக்கிறது. நீதிமன்றத்திடமும் தேர்தல் ஆணையத்திடம் செல்வாக்கு பெற்ற ஒரு கட்சி நிற்கிறது என்று அப்பட்டமாக 2 தன்னிச்சையான இந்தியாவின் நம்பிக்கைக்குரிய ஸ்தாபனங்கள் மீது சேற்றை வாரி இறைத்துவிட்டு தேர்தலிலிருந்து ஒதுங்குவேன் என்று சொல்லுகிறார். 8 மாதங்கள் கழித்து அதிமுகவின் பொதுச் செயலாளர் வீட்டை விட்டு வெளியே வந்தபோது சென்னை நகரம் குலுங்கிற்று. பதவியேற்ற நாளில் தமிழகமே இங்கு கூடியது. ஆனால் 18 மாவட்டத்திலிருந்து தன்னுடைய முன்னாள் மந்திரியையும் மாவட்ட செயலாளரையும் வைத்து கூட்டத்தை திரட்டி மதுரையில் கட்சிக்காரர்களை ஒன்று சேர்த்து அங்கே கட்டவிழ்த்த பொய்களை இங்கே சர்வாதிகாரம் நடக்கிறது என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வருங்கால முடிசூடா மன்னர் என்று அவர்களால் சொல்லப்படுகிற ஸ்டாலின் பேசியிருக்கிறார். இந்த 4 ஆண்டுகள் நயவஞ்ச ஆண்டுகள் என்று விமர்சிக்கிறார்களே, இது எப்படி இருக்கிறது என்றால், கடைசி வரை போரில் ஹிட்லர் பொய் சொல்லிக் கொண்டே இருந்தான். யாரை முன்னிறுத்தி? தன் போர் வீரர்களை முன்னிறுத்தி அவனுடைய மிக முக்கியமான தலைவர்களெல்லாம் எஸ்எஸ் படை என்று வேறு நாடுகளுக்கு ஓடிவிட்டார்கள். அப்பாவி போர் வீரர்கள் மாண்டார்கள். அதில் பின்னால் வந்த போர் வீரர்களை அவர்களுக்கு பின்னால் இருந்த பெரிய அதிகாரிகளே கொன்றார்கள். தங்கள் படையினரை தாங்களே கொன்றார்கள். அப்படி தன் கட்சி தொண்டர்களை பலி கொடுத்து தன் குடும்பத்தினரை வசதியான வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்க திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் போடுகிற கடைசி கட்ட சதியாகவும் இதை மக்கள் பார்க்க வேண்டும். இது குறித்தெல்லாம் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் திரு ரெகோ அவர்கள், வணக்கம். ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு கல்யாண சுந்தரம் அவர்கள், வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சங்கரதாஸ் அவர்கள், வணக்கம். அதாவது ரெகோ, ராவணனை பற்றி யாருக்கு அதிகம் தெரியும்னா விபீஷணனுக்கு தான் தெரியும். நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா கும்பகர்ணன் தூங்கியிருந்தால் கூட கடைசி நேரத்தில் கூட அவனுமே ராவணனுக்கு புத்தி சொன்னான். சூரபத்மனுக்கு அவன் தம்பிகள் சொன்னதை போல. ஆனால் விபீஷணன் மட்டும்தான் நீ செய்வது நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லி ராமனிடம் வந்தான். அந்த மாதிரி நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழக பாசறையில் பணிபுரிந்தவர். நீங்கள் முரசொலியில் யார் யாருக்கு நீங்கள் எழுதி கொடுக்க வேறு ஒருவர்கள் பெயரை போட்டுக்கொண்ட சம்பவமும் உண்டு. அவருடைய ஊடகத்தில் ஆரம்ப காலத்தில் நீங்கள் பணியாற்றிய விஷயங்களும் சொல்லுங்கள். இப்பொழுது இவர்கள் மக்கள் சந்திக்கும் முறை, ஹிட்லருக்கு கிடைத்த கோயாபல்ஸ் போல கலைஞருக்கு அவ்வப்போது கருணாநிதி கிடைக்கிற ஆட்கள், இந்த விவரத்தையும் இன்றைய தமிழக நிலவரத்தையும் சொல்லுங்கள். அதற்கு முன்னாலே நான் ஒரு தன்னிலை விளக்கம் சொல்லியாக வேண்டும். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு திமுகவினுடைய பாசறையில் இருந்து ஏன் இந்த மேடைக்கு வந்திருக்கிறேன் என்பதற்கான விளக்கத்தை நான் முதலில் தந்தாக வேண்டும். 1984 நான் முரசொலி வளாகத்துக்குள் நுழைகிறேன். போகும்போது பாஸ்பரஸ் மாதிரி போகிறேன். ஏன்னா இளைஞன், என்னுடைய எண்ணங்கள் எல்லாமே ஒரு எழுச்சிகரமாக மற்றவர்களைப் போல் மயங்கி கிடந்த நேரம் அது. உள்ளே போகிறேன், கட்டுரைகள் எழுத ஆரம்பித்தேன். அங்கே நடந்த விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது நான் முரசொலியை விட்டு வெளியே வரும்போது
நீர்த்து போன தீக்குச்சியாக வெளியே வந்தேன். இப்படிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பலரும் இன்று இருக்கிறார். அதற்கு காரணம் உண்டு. இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தை பற்றி கூட குறை சொல்கிறார்கள். மனச்சாட்சிக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காமல் நான் நேரடியாக கண்ட விஷயங்களை எல்லாம் இங்கு பதிவு பண்ண வேண்டும். 1984 நான் முரசொலியில் ஜாயின் பண்றேன். கட்டுரைகள் எழுதுகிறேன். இரண்டாவது கட்டுரை ஸ்டாலினை பற்றி நான் எழுதிய மிகப்பெரிய வரலாற்று பிழையான கட்டுரை, ஹிஸ்டாரிக்கல் பிளண்டர். ஆமாம், அப்போவே நான் பண்ணேன். இப்போதான் புரியுது எனக்கு. வா இளைஞனை வசந்தம் படைப்போம் என்ற தலைப்பில். வா இளைஞனே வசந்தம் படைப்போம். மு.க. ஸ்டாலினை ஒரு அரசியல் தலைவராக உருவகம் பண்ணி எழுதி அடுத்த நாளே கருணாநிதி என்னை கூப்பிட்டு பேசுறார். கட்டுரை எழுதி அடுத்த நாளே. அப்போது அந்த உள்ளர்த்தம் எனக்கு புரிந்தது. ஓஹோ, அதற்கான விதை அப்போவே போட ஆரம்பிச்சாங்க. இன்னொன்னு, இந்த தேர்தல் ஆணையத்தை பற்றி இப்ப பேசுற பேச்சுகள், தேர்தல் ஆணையத்தை பற்றி செல்வாக்கு பெற்றிருக்கிறார் என்று கூசாமல் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. இப்போ 1989 தேர்தல் நடக்குது. நான் நினைத்து கூட பார்க்க முடியாத சம்பவங்கள் அங்கே நடந்தேறின. நான் நேரடியாக கண்டேன். கள்ள ஓட்டு கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியவர்கள் யார், எப்போ? நான் நேரடியாக கண்டவன். நீங்க 89 கண்டீங்க. அதுக்கு முன்னாடியே அவருக்கு உண்டு. அவர் போட்டியிட்ட தகுதியில் குழந்தையிலிருந்து அது உண்டு என்று அப்பொழுதே காங்கிரஸ்காரர்கள் குற்றம் சொன்னார்கள். நேரடி சாட்சி நான். 89 நடந்ததற்கு நேரடி சாட்சி நான். அதாவது கொத்து கொத்தாக முரசொலி ஊழியர்களும் சரி, வெளியாட்களும் சரி, கொத்து கொத்தா ஒவ்வொரு பூத்துக்கு போறது, ஓட்டு போடுறது, திரும்பி வருது. இங்கே மைய வச்சு அழிக்கிறதுக்குன்னு ஒருத்தன் உட்காந்துருப்பான். இப்போ மற்ற கட்சிகளுடைய நிலை என்ன? உண்மை நிலவரம் எப்போ தெரியும்? இப்படி தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு தேர்தலிலும் கண்காணிப்புடன் நடந்திருந்தால் பல தேர்தல்களில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு டெபாசிட் போயிருக்கும். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. அப்பொழுது திமுக, அப்பொழுது உங்களைப் போல நானும் ஒரு மயக்கத்தில் இருந்த காலகட்டத்தில் போவான், போயிட்டு வந்து அழிச்சிட்டு மறுபடியும் போடுவான், அழிச்சிட்டு மாப்பிள்ள 5 ஓட்டு போட்டுட்டேன் என்று சொல்லுவது ஒரு பெருமையாகவே திமுக தொண்டனுக்கு இருந்த காலம் அது. அதனுடைய உச்சகட்டமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய ஓட்டையே கள்ள ஓட்டாக போட்ட பாரம்பரியம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடையது. அதை நாங்கள் பதிவு செய்தாக வேண்டும். அது மட்டுமல்ல, கொஞ்சம் கூட கூச்சம் நாச்சம் என்பது எதுவுமே இல்லாமல் நாடு கண்டது. ஒரு மாநகராட்சி தேர்தலில் கள்ள ஓட்டு மானாவாரியா போட்டு 120 வார்டுகளுக்கு மறுதேர்தல் நடத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அந்த நாடகம், அந்த கபட நாடகமும் இந்த தமிழ்நாட்டில் தான் அரங்கேறியது. இப்படி இந்த காட்சிகளை எல்லாம் அரங்கேற்றியவர்கள் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தை பற்றி பேசுகிறார்கள். அதாவது வெற்றி பெற்றால் தேர்தல் ஆணையம் சிறப்பாக நடந்தது, தோல்வி அடைந்து விட்டால் வழக்கமான புலம்பல். உங்களிடம் வருங்க சார், நீங்கள் பல பதவிகளில் இருந்த ஒரு IAS அதிகாரி. இப்போது நேற்றைக்கு கூட 64 துணை மின் நிலையங்களை திறந்து வைத்திருக்கிறார் 2154 கோடியில். இது மாயாஜால மந்திர வித்தையில் செய்துவிட முடியாது. 2011 அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தபோது தமிழகத்தின் நிலை என்ன? திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி செய்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பதவியை எடுக்கும் போதெல்லாம் அது நெருப்பாற்றில் தான் நீந்தி வர வேண்டிய நிலையில்தான் அரசை விட்டுவிட்டு செல்வார்கள். இருட்டில் இருந்தோம், பல மணி நேரம் மின்சாரம் வெட்டிருந்தது. அப்படி ஒரு நிலையில் தமிழகம் இருந்தது. இன்றைக்கு 4 ஆண்டுகளில் பல்வேறு விதமான சாதனைகள். இன்றைக்கு இந்த கோடையில் மின்வெட்டே இல்லாத இது 4 ஆண்டு கால முயற்சி. இந்த 4 years ஆஃப் பர்ஃபார்மன்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? சார், ஒரு இதுலேயும் பார்த்தாக்க செக்டர்லேயும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 டெவலப்மெண்ட்டில் இது எந்த ஒரு கட்சியை சார்பில்லாதவங்க அத்தனை இதுலேயும் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லி பார்த்தீங்கன்னா இடதுசாரியை சார்ந்தவங்களாக இருப்பாங்க. அவங்களுடைய ஆர்டிக்கிளில் இருந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸாக இருக்கட்டும் 0.667. இதே இது உங்களுக்கு அசோசியேஷன் ஆஃப் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அவங்க கொடுக்கறத பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்டினேஷன் 2011 26,000 உற்பத்தி சாலைகள் இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 40,000. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்த்தா கிட்டத்தட்ட அந்நிய முதலீடுகள் ஒரு 42,000 கோடிக்கு. மின்சாரத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தபோது இந்த 4 ஆண்டுகளில் 4,900 மெகாவாட் அதிகம். இதை தவிர நான் கன்வென்ஷனல் ரினியூவபிள் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜின்னு பார்த்தீங்கன்னாக்கா சோலாரில்
நம்பர் 1 இடம் வகிக்கும்படியாக ஒரு 145 மெகாவாட் ஏற்கனவே தான் இது பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்து அவங்க மத்திய அரசாங்கத்திலேருந்து நமக்கு வந்து ஒரு 1100 கோடி கொடுக்குறாங்க. ஏன்னா நம்மளுடைய இதை பார்த்து இந்த பர்டிகுலர்லி ரினியூவபிள் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி நம்ம என்ன பண்ணியிருக்கோம். இதை தவிர உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் மேனுஃபேக்சரில் பார்த்தீங்கன்னா 3.7% க்ரோத்து, ஆல் இண்டியா க்ரோத்து 0.7%. ஹெல்த்தாக இருக்கட்டும், சோஷியல் செக்டர் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட்டாக இருக்கட்டும், மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டாக ஆல் இண்டியாவோட இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட்னாக்க குழந்தைகள் இறப்பு, அப்புறம் மகப்பேறு காலத்தில் பெண்கள் இறப்பது. இது வந்து 21 நம்மளுது, ஆல் இண்டியா ரேட்டு 40. இதே தவிர மகப்பேறு இதில் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேட்டு 178, நம்மளுது 90. இதை தான் வந்து ஒரு அமிர்தே சென் எழுதும்போது ஒரு புத்தகத்தில் அன்சர்டன் க்ளோரி அப்படிங்கிற இதில் அவர் 10 பக்கம் தமிழ்நாடை பற்றி ஒதுக்கி இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டல்ல, ஆசிய கண்டத்துக்கே தமிழ்நாடுனுடைய சோஷியல் செக்டர் ப்ரோக்ராம் ஒரு எடுத்துக்காட்டுன்னு ஒன்றுக்கும் போடும்போது இங்கே எப்படி இந்தியன் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் வந்து இந்த 4 ஆண்டுகள் நடந்துகிட்ருக்கு. இதில் போய்ட்டு அங்கன்வாடி ஒருத்தரையும் இன்டர்வியூ பண்ணி அவர் எழுதுகிறாரு, இதில் அங்கன்வாடிக்கு இடம் இருக்கா, இதில் வந்து எவ்வளோ பேர் வராங்களா, டெய்லி வருவாங்களா, இதில் வந்து எல்லா குழந்தைகளுக்கும் தெரியுமா இதை பற்றி, இதை தவிர வந்து அட்டண்டன்ஸ் எப்படி இருக்குது, இதை தவிர பிரைமரி ஹெல்த் சென்டரை பற்றி. பிரைமரி ஹெல்த் சென்டரில் எல்லா மாநிலங்கள்லேயும் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் என்ன செய்வார்களாம், ஒரு ஸ்லிப் எழுதி வெளியில் போய் வாங்கிப்பாங்களாம். தமிழ்நாடு ஒன்றில் தான் அங்கேருந்து திரும்பினது கிடையாது, இங்கேயே அங்கேருந்து அவர் எழுதுகிறார். இது வந்து எந்த ஒரு கட்சியை சார்ந்தவரும் கிடையாது. அவர் மத்திய அரசிலிருந்து வந்து மேற்பார்வையிட்ட சுகாதார அதிகாரி, தமிழ்நாடை நாங்கள் ஒரு உதாரணமாக கொள்ள வேண்டும், குறிப்பாக கிராமப்புற சுகாதாரத்தில் தமிழ்நாட்டை நாங்கள் முன்னுதாரணமாக வைத்துக் கொள்ள வேண்டும். 2003 வந்துட்டார் க்ளீன் வில்லேஜ் ப்ரோக்ராம்னு. 2003 நம்மளுடைய மாண்பு முதல்வர் இருக்கும்போது அப்போவே இந்த சிஸ்டம் க்ளீன் வில்லேஜ்னு எந்த ஒரு கிராம பஞ்சாயத்து ஒரு க்ளீன் இது சானிடேஷனில் இருக்கட்டும் அல்லது வந்து ஸ்கூல்லையோ இதுலேயோ எந்த வித அசுத்தம் செய்யாமல் இருந்தால் 5 லட்சம் ரூபா பரிசு அப்போவே. அதே மாதிரி ஸ்மார்ட் சிட்டி இப்போ ப்ரோக்ராம் மத்திய அரசில் போடுறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய இந்த 2023 இது இருக்கும் விஷன் டாக்குமெண்ட்டு, இதிலே நம்மளுடைய தாய் ப்ரோக்ராம் வில்லேஜ் ஹேபிடேஷன் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹேபிடேஷனாக இது வந்து இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. ஒரு வில்லேஜை ஒரு 7 ஹேபிடேஷனாக பிரித்து அந்த 7 ஹேபிடேஷனில் குடியிருப்புகளை ஒரு 74,000 குடியிருப்புக்கு அதில் என்னென்ன அடிப்படை வசதி குடிதண்ணீர், ஒரு சாலை அமைத்தல், இதை தவிர வந்து ஃபியூனரல் அதாவது இடிகாடுக அதுக்கு வழிபோக்கு, இதை தவிர காமன் வாட்டர் பம்பு, இதெல்லாம் வந்து முன்னாடியே இந்த ஸ்மார்ட் சிட்டிக்கு பதிலாக நம்ம வில்லேஜ் இதுக்கு ஹேபிடேஷன் ப்ரோக்ராம்லாம் தமிழ்நாட்டில் முன்னோடியாக இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்கள் இதெல்லாம். இங்கே 22, 23 சென்னை நகரம் குலுங்கின உடனே 24 மதுரையில் ஒரு மீட்டிங்கை போட்டு ஒரு 1 மேன் ஷோ மாதிரி ஒரு மேடையில் இருந்து கொண்டு சர்வாதிகாரம் நடக்குது, இருண்டு போச்சு, 4 ஆண்டு காட்டாட்சின்னு ஏமாற்றினார்கள் இல்லைன்னு சொல்கிறாங்களே. இது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அஃபீஷியலாக இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது பொலிட்டிக்கல் மைலேஜுக்கா? இது ஒரு பியூர்லி அரசியல் தான். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க உண்மை என்னங்கிறத அது யூபிஎஸ் அரசாங்கம் இருந்த பிளானிங் கமிஷன் டீட்டெயில் சொல்லுது, எக்கனாமிக் சர்வே சொல்லுது, இவர்கள் கூட்டணியில் இருந்த அரசாங்கம் சொல்லுகிறது, வந்த அமைச்சர்களும் இங்கே வந்த அமைச்சர்களும். இப்போ பார்த்தீங்கன்னா சசி தரூர் வந்தபோது நம்மளுடைய சர்வ சிக்ஷா அபியானை பற்றி ஒரு 10 நிமிஷம் பாராட்டிட்டு போனார். தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய கல்வி அமைப்பு எந்த இதுலையும் இல்லைன்னு. இது வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து எல்லாருக்குமே மத்திய அவங்களுக்கு சிஏஜி பார்த்தீங்கன்னா அது வந்து நடுநிலையாக எழுதுகிறவங்க அப்ஜெக்டிவாக. அவங்களோட இதில் பார்த்தீங்கன்னாக்கா 2011 அப்புறம் ரெவென்யூ டெபிசிட்டு இல்லாமல் எப்படி வருது, தமிழ்நாடு ஃபிஸ்கல் டெவலப்மெண்ட்டு எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு ஃபிஸ்கல் டெவலப்மெண்ட் ஒரு இதுன்னு போட்டு, இதை தவிர வந்து சோஷியல் செக்டர் ப்ரோக்ராமுக்கு மத்திய அரசாங்கத்தில் சமுதாய நல்வாழ்வு கொடுக்குற ப்ரோக்ராமு அவங்க வந்து குறைத்தாலும் தமிழ்நாட்டில் இந்த பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட ஒரு 55,000 கோடிக்கு அதிகப்படுத்தி, இதை தவிர வந்து ஒரு ஸ்டெபிலைசேஷன் ஃபண்டுன்னு இது வந்து தமிழ்நாட்டில் தான் பண்ணுது. வளர்ச்சின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், தொழிற்சாலைகளாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இதை வந்து உலகத்தின் பேக் ஆஃபீஸுக்கு உலகத்தின் தலைநகரே சென்னைமாக இருக்குன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால தான். அதாவது இங்கே நீங்கள் ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா அதுவும் எஸ்பெஷலி 2011 இவங்க வந்த பிறகு கல்வியை தனியார்ட்ட கொடுக்குற காலங்கள் போய் அரசே கல்லூரிகள் துவங்க ஆரம்பிச்சிருச்சு. பொறியியல் கல்லூரி, சர்வதேச
சட்டக்கல்லூரி, தோட்டக்கலை கல்லூரி திருச்சியில். அண்ட் இன்னொரு ஒரு மாடல் இங்கே தமிழ்நாட்டில் பலரும் கவனிக்க தவறுது என்னென்னா, இந்த ஸ்கூலில் படித்தா தான் என் பையன் பெரிய ஆளாவான் அப்படிங்கிற ஒரு மித்து உடஞ்சி இப்போ 10th +2 நம்ம மாநகராட்சி பள்ளியிலும் அரசு பள்ளிகளிலும் மாணவர்களுடைய தேர்ச்சி எண்ணிக்கையை பார்த்தால் மறுபடியும் அரசு பள்ளிகள் மீது நம்பிக்கை வரக்கூடிய ஒரு உத்தரவாதத்தை இந்த அரசு தந்திருக்கிறதா இல்லையா? கண்டிப்பாக கண்டிப்பாக. இந்த 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 எஜுகேஷன் செக்டர் மீண்டும் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பர்டிகுலர்லி பார்த்தா நம்மளுடைய அண்ணா பல்கலைக்கழகத்தை பார்த்தா கிட்டத்தட்ட ஆண்டுதோறும் ஒரு 1,40,000 பேர் கிராஜுவேட் இன்ஜினியர்ஸ், வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட். அதனால தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் ஒரு 35,000 சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய இதில் மேக்சிமம் 35,000 பேர். இந்த தேர்தல் புறக்கணிப்பு எல்லா ஸ்தாபனங்களையும் சேற்றை வாரி இறைப்பது, அண்டு எம்ஜிஆர் காலத்திலிருந்தே இவர் ஆட்சி செய்யவில்லை என்றால் அந்த ஆட்சியை நடத்த விடாமல் நாளொரு போராட்டம் ஏதாவது ஒன்று சொல்லிக்கொண்டே இருப்பது. இப்பொழுது ஒட்டுமொத்தமாக தேர்தல் கமிஷன் மேலேயும் நீதித்துறை மேலேயும் பழியை போட்டுட்டு அங்கே தேர முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே ஒரு தனிநபர் போட்டியிடுகிறார், அவருக்கெல்லாம் மரியாதை கொடுத்து எல்லா கட்சிகளும் இதை பின்பற்ற வேண்டும். இவருடைய பார்த்தாக்கா ஒவ்வொரு நாள் இவருடைய அறிக்கையை பார்த்தால் ஒரு கேளிக்கையாகவும் இருக்கிறது. அதே சமயம் இப்படியெல்லாம் ஒருவரை 5 முறை தலைவராக்கி இருக்கிறோம் என்று தமிழ்நாடு மக்கள் சிரிக்கிறபடியும் அறிக்கைகள் இருக்கிறதே. இதை எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்கள் அரசியலிலே இருக்கக்கூடாது என்ற ஒரே ஒரு அஜெண்டா தான் கருணாநிதி கையில் இருக்கிறது. அது எம்ஜிஆர் பீரியட்லேருந்து அது இருந்தது. அவர் பீரியட்லேயும் இருந்தது. புரட்சித் தலைவர் காலத்திலும் அந்த அஜெண்டா அவருக்கு இருந்தது. அவருக்கு பிறகு யாரும் எதிர்ப்பாளர் இல்லை என்று நினைத்து கொண்டு இருந்தார். சிம்ம சொற்பனமாக இருக்கக்கூடியவர் நமது அம்மா. இன்றைக்கு கூட ஒரு இளம் தமிழன் என்பவர் அந்த புதிய தலைமையில் எழுதியிருக்கிறார். நியூயார்க் டைம்ஸ் என்ற பத்திரிகையில் வந்திருக்கிறது. நீங்கள் வலிமை மிக்க, இந்தியாவிலே வலிமை மிக்க ஒரு தலைவர் என்று எழுதியிருக்கிறார். அந்த அளவுக்கு வலிமை மிக்க தலைவராக இருக்கிற மாண்புமிகு அம்மா அவர்களை எப்படியாவது சகுனி வேலை, சதி வேலை பார்த்து ஒழித்து விட வேண்டும் என்ற ஒரே ஒரு அஜெண்டாவில் தான் திமுக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் தான் 96க்கு பிறகு வந்த அவர் எடுத்ததுமே இந்த சட்டங்களை கையில் எடுத்துக்கொண்டார். ஒரு மசோதாவை கொண்டு வருகிறார். ஒரு ஸ்பேன் ஆஃப் டைம் 5 ஆண்டுகளை கையில் எடுத்துக்கிட்டு 91 to 96 அதில் உள்ள முறைகேடுகளை விசாரிக்க வேண்டும் என்று ஒரு மசோதாவை கொண்டு வந்து நடுவண் அரசுக்கு அனுப்பி வைக்கிறார். அங்கே இந்திரஜித் குப்தா உள்துறை அமைச்சர், அவர் அதை மசோதாவை படிக்கிறார். ஒரு பொது நோக்கத்துக்காக விசாரித்தா நல்லாயிருக்கும், நீங்களே முதலமைச்சர். இந்திரஜித் குப்தா என்பவர் இந்தியாவின் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் லீடர். ஆமாம். அவரை பற்றி ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், உள்துறை அமைச்சராக இருக்கும்போது அவருடைய அலுவலகத்திலிருந்து வெஸ்டர்ன் கோர்ட் அவருடைய குவார்ட்டர்ஸ்க்கு, சின்ன குவார்ட்டர்ஸில், வீடு இல்லை, குவார்ட்டர்ஸ்க்கு வந்து காரில் இறங்கின உடனே காரை அனுப்பிடுவார். இனிமேல் எனக்கு வேலை இல்லை, காரை அனுப்பிட்டு அவர் டீ குடிக்க உள்துறை அமைச்சராக நடந்து போன காட்சிகளை நாம் டெல்லியில் பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான அமைச்சர். நீங்கள் 91க்கு முன்னால் தமிழ்நாட்டில் முறைகேடு நடந்தால் பரவாயில்லையா? நீங்கள் 69லேருந்து சிஎம் இருந்துக்கிறீங்க, 67 போக்குவரத்து பொதுப்பணி அமைச்சரெல்லாம் இருந்துக்கிறீங்க, கவலை இல்லையா? ஒரு பொது நோக்கத்துக்காக ஆசான் டேட், இந்த டேட்டில் இருந்தால் கூட நான் கையெழுத்து போட்டுருவேன், இதிலிருந்து நியாயமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மசோதா இருந்தால் கூட, இடைப்பட்ட ஒரு ஸ்பேன் ஆஃப் டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கு மசோதாவுக்கு அப்ரூவல் கேட்டுக்கிறீங்க. யாரையோ தமிழ்நாட்டில் பழிவாங்க அந்த மசோதாவை அனுப்பியது போல் தெரிகிறது. விளக்கம் தேவைன்னு திருப்பி அனுப்பிட்டாங்க. இவர் சும்மா இருப்பாரா? உடனே இவர் பேட்டி கொடுத்தார். நடுவண் அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன? நமது மாநிலத்தில் உள்ள தலைமை நீதிபதிக்கே அந்த அதிகாரம் இருக்கிறது. சாதாரண சட்டத்தை வைத்த இங்கேயே தனி நீதிமன்றம் போடலான்னு சொல்லி 11 மணிக்கு கேபினெட்டை கூட்டுறாரு. கூட்டு ஸ்பெஷல் மெசேஞ்சரில் அனுப்புகிறாரு. அந்த கேபினெட்டினுடைய முடிவை அனுப்புகிறாரு. இவருக்கு அனுப்பின செய்தியை அவர் உடனே ஜட்ஜிங்க கூட்டத்தை கூட்டு இவர் விருப்பப்படியே ஜட்ஜிங்க பேரையும் உடனே முடிவு பண்ணிட்டார். உடனே திருப்பி ஈவினிங்குள்ளே இவருக்கு அந்த லிஸ்ட்டு வருது. உடனே அரசு ஆணை போடுது, ஜீவோ போடுது, தனி நீதிமன்றம். இது நடக்கக்கூடிய காலம் நீதிமன்றம்
அரீட் அண்ட் பரீட் என்று சொல்லுவார்களே, அதுபோல் அவ்வளோ சீக்கிரம் நீதிமன்றம் செயல்படுது. இன்றைக்கு சொல்கிறார் இல்லையா, 3 மாதம் 18 வருஷம் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறார் இல்லையா, அவ்வளோ சீக்கிரம் பொழுதுக்குள்ள 11 மணிக்கு ஆரம்பிக்கிறாரு, ஈவினிங்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போச்சு. எக்ஸிக்யூட்டிவ் செயல்பாடும் முடிஞ்சு போச்சு, ஜுடிஷியலும் முடிஞ்சு போச்சு. போட்டார். இதை போட்டு தான் அவர் விசாரிக்கிறாரு. மார்க்கண்டே கட்சி சொன்னார், மாண்புமிகு அம்மா பொறுப்பில் இருக்கிற வரைக்கும் ஒரு நாள் கூட என்னுடைய நிர்வாகத்தில் தலையிட்டது இல்லை. ஆனால் கருணாநிதி முதலமைச்சராகி தலையிட்டு இருக்காரு. அசோக்குமார் கேஸில் சொன்னார். அதுக்கு தான் இவர் ஏத்தப்பாட்டுக்கு எதிர்பார்ட்டு போல இல்ல. இந்த அனுபவங்கள் இருக்கிறதுனால தான் வழங்கப்பட்ட தீர்ப்புன்னு சொல்ல முடியும். ஏன்னா அனுபவம் எல்லாமே. அதாவது சொல்லுங்க, அவர் ஃபார்ம் ஹவுஸ் வச்சிருக்காரு ஈசிஆர்ல, இவர் பதில் சொல்றாரு மார்க்கண்டே கட்சி நீதி அரசர் பேரில். அப்படின்னா உங்கள் சொத்து எங்கள் சொத்தையும் கணக்கு பார்க்கலாம், கோர்ட்டுக்கு வரையானது வாய மூடிட்டார். இப்போ கூட எனக்கு போன வாரத்தில் ஃபேஸ்புக்கில் வந்தது, SPICKன்னு ஒரு செய்தி நிறுவனம் 324 சொத்தை, இவருடைய சொத்தை பேரம் பேத்தி எல்லாம். ஆமாம், அது ஃபேஸ்புக்கில் நிறைய சுற்றிக்கிட்டே இருக்கு. ஆமாம், நான் வழக்கு தொடர இருக்கிறேன். இன்றைய ரேட்டுக்கு அது வந்து 24,000 கோடிக்கு வருது. இந்த கோர்ட் விடுமுறைக்கு அப்புறம் வழக்கு தொடரலாமா இவர் பேரில், இல்லை இப்பயே வழக்கு தொடரலாம் யோசிச்சுக்கிறேன்னு எனக்கு வந்தது. அதாவது ஒட்டகத்துக்கு உடம்பெல்லாம் கோணலாம், அது கொக்கை பார்த்து கேட்டு தான். ரொம்ப அழகாக இருக்கிற வெள்ளையா, கழுத்து தான் லைட்டாக வளவாகுதுங்க. இவருடைய முறைகேடு ஊரே வந்து இவரை விமர்சனம் பண்ணக்கூடிய லெவலில் இருக்குது. அப்படி போட்ட வழக்குகள் தான் இந்த வழக்குகள்லாம் போட்டார் இவர். அதாவது தமிழ்நாட்டில் மோசமான முன்னுதாரணங்கள் 67 அண்ணா ஆட்சிக்கு வந்தபோது, அது நம்ம தமிழக அரசியல் வரலாற்று புத்தகத்தில் எல்லோருமே பதிவு செய்த விஷயம் என்னவென்றால், இவர் அண்ணாவிடம் போய் கேட்டது எனக்கு உள்துறை, அது போலீஸ் வேணும்னு தான் கேட்டார். உனக்கு அந்த பக்குவம் இல்லை, அதை தரமாட்டேன்னு சொன்னபோது அப்பொழுதே சாதுரியமாக நீங்கள் அவர் எப்படி கேல்குலேட்டட் பிஸ்னஸ் மேன்றதை பார்க்கணும். இன்றைக்கி சொல்கிறார், ஒப்பந்தக்காரர்கள்லாம் தூண்டி விட்டுட்டு IAS அதிகாரிகள் போஸ்டர்லாம் போட்டு, அதாவது ஒரு கேவலமான சேர்த்து இறைக்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு அரசியலுக்கு முன்னுதாரணம்னா, அன்றைக்கே பப்ளிக் ஒர்க்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் இரண்டையும் வாங்கி கொண்டவர் கருணாநிதி. ஜெயகாந்தன் சொன்ன மாதிரி இவர்கள் தமிழை கெடுத்தார்கள், தமிழ் சினிமாவை கெடுத்தார்கள், சீட்டாடி பொழுதை கழிப்பவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் என்று ஜெயகாந்தன் 72 கருணாநிதி தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றி விமர்சனம் பண்ணார். இப்போ இந்த மாதிரி சேர்த்தவாறு இறைக்கிறது, இந்த அனுபவங்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் அங்கே இருந்திருக்கீங்க அந்த பாசறையில். இல்லை, இது வந்து எப்போதெல்லாம் தோல்வி முகத்தில் இருக்கிறாரோ அப்போதெல்லாம் அவருக்கு ஒரு மனநிலை பிறழ்ந்து விடுவது வழக்கம், வாடிக்கை. அது இந்த பேச்சிலேயே தெரியும். நீங்கள் கடந்த காலத்திலேருந்தே பார்க்கும்போது கூட ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாருன்னா அவருக்கு இலக்கு என்பது ஒன்று தான், இதை செய்யணும். ஆனால் எப்படி செய்வது, அதற்கு எந்த வழியை வேண்டுமானாலும் கடைப்பிடிக்கலாம் என்பது அவருடைய அரசியல் நாகரிகம். நான் என்ன கேட்குறேன், இப்போது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அன்றைக்கு இளைஞர்கள் கூட ஈர்க்கப்பட்டது காரணமே, பிரபலமாக திமுகவில் இருந்த பேச்சாளர்கள், பல தலைவர்கள்லாம் இன்றைக்கி திமுகவில் காணோமே. உண்மையான திராவிட முன்னேற்றக் கழகத்திற்காக பேசிய பேச்சாளர்கள் எங்கே, தலைவர்கள் எங்கே, அவர்களெல்லாம் எங்கே காணாமல் போனார், எப்படி காணாமல் அடிக்கப்பட்டார்கள் சொல்லுங்க. ஒரு விஷயம், இது வந்து காணாமல் அடிக்கப்பட வேண்டியது, தானாகவே நடக்கிற விஷயம் இது. அதாவது எப்போதெல்லாம் தன்னுடைய தரம் நிலை தாழ்ந்து போகிறதோ அப்போதெல்லாம் அவரை தமிழை துணை கலைப்பது வழக்கம். தமிழை காப்போம், தமிழை காக்க வேண்டிய அவசியமே இல்லை, எந்த காலத்திலும் அழியாது. அதை யாரும் முட்டு கொடுத்து தூக்கி நிறுத்த வேண்டியதும் இல்லை. அது வாழும், காலம் முழுதும் வாழும், வளரும். ஆனால் தேவைப்படும் போதெல்லாம் தமிழை காப்போம். இப்படி இது ஒரு முகம். உள்ளுக்குள்ள இந்த முகத்தை ஏன் வெளியே காட்டுறாரு, உள்ளுக்குள்ள முகம் என்ன? நான் சில விஷயங்களை இங்கே பதிவு செய்தாக வேண்டும். சன் டிவி தொடங்கப்பட்ட புதிதில் அது ஆரம்பித்த இடம் அண்ணா அறிவாலயம். முதலாக நான் அவர்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பூமாலை அந்த மாத இதில் நடத்தி கிட்ட முடியும் போது தான் சன் டிவி ஆரம்பிக்க போகிறோன்னு என்கிட்ட இந்த மாதிரி தான் அக்ராஸ் த டேபிள். இப்போ சன் டிவி ஆரம்பிக்க போகிறோம். நான் கேட்குறேன் அவர்கிட்ட, யார்கிட்ட, கலாநிதி மாறட்ட, எங்கே அலுவலகம் வைப்பீங்கன்னா, எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் அதான் அறிவாலயம் இருக்க. இது வைகோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கேள்வி எழுப்பினார், அண்ணா அறிவாலயத்துக்கு வாடகை உண்டா?
இந்த கேள்விக்கு பதில் இல்லை. ஆனால் அப்போ நான் முரசொலி வேலை செய்யிட்டு இருக்கேன். நான் ஒரு 10 நாட்களுக்கு பிறகு முரசொலி மாறனுடைய அறிக்கை ஒன்று வருகிறது. இந்த மாதிரி அண்ணா அறிவாலயத்துக்கு சன் டிவி வாடகை கட்டி கொண்டிருக்கிறது, வேண்டுமானால் ரசீதை காட்ட தயார். எப்போ? 10 நாட்களுக்கு பிறகு சிங்கிள் காலம். எனக்கு இன்றும் நன்றாக நினைவு இருக்கிறது. அதாவது வைகோ கேட்ட கேள்விக்கு 10 நாளை பிறகு சிங்கிள் காலத்தில் பதில் சொல்லியிருக்காரு, யாருக்கும் தெரியாமல். இல்ல அன்றைக்கு இது மட்டும் இல்ல, கட்டம் கட்டப்பட்டு விட்டது இல்லையா? ஆமா. இன்னொரு முக்கியமா அப்போதான் சில உண்மைகள் வெளியே வந்தது. திமுக ஒரு கட்சி, அந்த திமுக கட்சியின் பேர்ல ஒரு அறக்கட்டளை, திமுக அறக்கட்டளை. அதனுடைய நிரந்தர தலைவர் யாருன்னா கருணாநிதி. அதுக்கு சில அந்த கையெழுத்து போடுறதுக்கு அவங்களுக்கு வேண்டிய ஒரு 3 பேர் உறுப்பினர்கள், அவ்வளவுதான். எந்த காலத்துக்கும் அவர் தான். அதுக்கு பிறகு இன்னொரு தலைவர் வருவார். ஏன் இந்த முடிசூட்டுவதற்கு இவ்வளவு முனைப்பு காட்டுவதன் அவசியம் என்ன? இன்னும் பின்னாடி அரசியல் மட்டுமல்ல, இதற்கு பின்னாடி இதெல்லாம் இருக்கு. சொத்து இது மட்டுமல்ல, இளைஞர் அணிக்கு ஒரு அறக்கட்டளை, அதுக்கு யார் தலைவர்? ஊரறிந்த ரகசியம். இதை விட ஒரு பெரிய கேவலம், முரசொலிக்கு ஒரு அறக்கட்டளை கொண்டு வந்தாங்க. அதாவது முரசொலி ஒரு தனியார் சொத்தாக இருந்தது. லாபம் பார்க்கிற நேரத்தில் எல்லாம் அந்த அரசு பதவியில் இருக்கும்போது விளம்பரங்கள் வரும், வருவாய் வரும், அதை வச்சு தான் கட்டடம் கட்டினதாக பேசுவாங்க. ஆனால் நலிந்து போகும்போது எல்லா மாவட்ட செயலாளர்களையும் உசுப்பி விட்டு லட்சக்கணக்கில் பணம் கறந்து ஒரு அறக்கட்டளை உருவாக்கி, ஒரு நாள் நாங்கள் போகிறேன், எனக்கு ஒரு பேரிடியான ஒரு கசப்பான உண்மை. முரசொலி அறக்கட்டளையின் காசோலைகளில் கையெழுத்து போடுவது யார்? உதயநிதி ஸ்டாலின். அன்றைக்கே வெளியே ஒரு முகம், இங்கே பார்த்தா ஜனநாயகம், மக்களாட்சி, மாண்பு. உள்ள பார்த்தா அவளும் அழுகல், நரகல். இவ்வளவையும் கட்டி காப்பதற்கு என்ன செய்யணும்? தமிழை வாழ வைக்கணும். அதுதான் ஒண்ணு. இந்த இதெல்லாம் உள்ள போய் பக்கத்தில் போய் பார்க்கும்போது தான் ஒவ்வொருத்தனுக்கும் அப்படி மிரண்டு போறீங்க. சார், இப்போ நீங்க உங்களுடைய சர்வீஸ்ல நீங்க எத்தனை நாள் தமிழ்நாட்டில் இருந்தீங்க? எப்போ டெபுடேஷன் டெல்லிக்கு போனீங்க? குஜராத்தில் இருந்தேங்க, புவனேஸ்வரில் இருந்தேன், ஒரிசால, கர்நாடகாவில், டெல்லியில் கடைசியில் தான். ரைட். அங்கே இருக்கும்பொழுது ஆன் டியூட்டிலையும் வந்திருப்பீங்க தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாட்டில் ஒரு தகவல் சொல்லுவாங்க, முன்னையே சொன்னதை போல சென்னை நகரத்திற்கு ஒரு காவல்துறை ஆணையர் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கமிஷனர் ஆஃப் போலீஸாக நியமிக்கிறேன். அவருக்கு வாழ்த்து சொல்லி ஃபோன் பண்ண போது, சுதாங்கன், இது வரம் அல்ல, எனக்கு சாபம் என்றார். ஏன்னா இதே வார்த்தை, டோன்ட் கங்க்ராச்சுலேட் மீ, இது எனக்கு வரம் அல்ல, இது ஒரு சாபம். அதிமுக ஆட்சியில் நான் கமிஷனராக இருந்திருந்தேன்னா நான் சுதந்திரமாக செயல்படலாம், இங்கே முடியாது. ஏனென்றால் ஒரு வட்டச் செயலாளர் ஒரு கமிஷனர் ஆஃப் போலீஸை பேசுகிற பேச்சை நீங்கள் காது கொடுத்து கேட்க முடியாது. சென்ற ஆட்சியின் போது 2 சம்பவங்கள் லா காலேஜ், ஒன்று கோர்ட் வளாகத்தில் நடந்தது, இன்னொன்று காவல்துறை கைகட்டி பார்த்து கொண்டிருந்தது, அந்த மாணவனை அடித்து நொறுக்கியது. ஜென்ரலி, how do you rate the administrative performance of DMK and ADMK? What you have heard, what you have seen? சட்ட பாதுகாப்புன்னு பார்த்தாக்கா இந்த ஆட்சி இருக்கக்கூடிய ஆட்சியில் எப்போவுமே மிகுந்ததா. நான் ஒரு எந்த கட்சியும் கிடையாது, நான் ஒரு நடுநிலை இதுவாக சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்டது சொல்லணுனாக்கா, ஒரு தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவாக இருப்பதால் தான் இத்தனை அந்நிய முதலீடுகளும் வருது. உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷனில் உங்களுக்கு எல்லா இதுவும் இது கொடுப்பாங்க, ஒரு இது டினாமினேட்டர்ஸ், எங்கே இன்வெஸ்ட் பண்ணலான்னு. ஸ்டெபிலிட்டி கவர்மெண்ட் ஒன்று, படித்த இளைஞர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, இன்ஜினியர்ஸு, இன்னொன்று இங்கே சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பவர், ரோடு எல்லாமே தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கிறதுல. இதில் சட்டம் ஒழுங்குன்னு முக்கியமாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்க, இங்கே இருக்கக்கூடியது, இங்கே உங்களுக்கு எந்த விதமான மதக்கலவரம் கிடையாது, நாளானில் எந்த விதமான மாவோயிஸ்ட் பிரச்சனை, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பிரச்சனை கிடையாது. அண்டை மாநிலத்து வரக்குள்ளேயே நம்மளுடைய, ஒரு சின்ன உதாரணம், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லன்னு சொல்கிறேன் உங்களுக்கு, நம்மளுடைய காவல்துறை எந்த அளவுக்கு இதுவாக மிகப்பட்டு செயல்படுதுன்னு. நான் ஒரு நாள் அலுவலகத்திலேருந்து வந்துட்டு இறங்கி வீட்டுக்குள்ளே போகிறேன், ஒரு இன்ஸ்பெக்டரோ ஒரு கான்ஸ்டபிளோ, இது உண்மையிலே நடந்த சம்பவம். இப்போ 2 மாதம் முன்னாடி நான் நினைத்தேன், நம்ம இதில் என்னடா ஆகிடுது, இது என்ன தனியாக, என்னுடைய தாயார் தனியாக இருக்காங்க, அவங்களுக்கு 89 வயசு, என்ன ஏதாவது ஆயிடுச்சா என்னென்னு அவருங்கிட்ட கேட்குறாரு. சார், யாராவது இந்த ஏரியாவில் வயதானவங்க இருக்காங்களா, எங்களுடைய பொறுப்பு வரணும்.
உடனே பக்கத்தில் இருக்க சொன்னால் சாரோட தனியாக தான் இருக்காங்க, சார் அலுவலகத்தில் இருக்கும்போது அவங்க தனியாக இருப்பாங்க. உடனே கூப்பிட்டு எஸ்ஐயை கூப்பிட்டு உடனே வந்து ஒரு டைரி போட்டாங்க. டெய்லி இப்போ 2-3 மாதம் 3 முறை வந்து கையெழுத்திட்டு போகிறாங்க. இது வந்து இந்தியாவில் நான் பல மாநிலங்கள்லையும் நான் வந்து சர்வீஸில் இருந்திருக்கேன், எந்த மாநிலத்திலையும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு சட்ட ஒழுங்கை பராமரிக்கக்கூடியது ஒரு முதியவர்களுக்கு தனியாக இருக்கும்போது வந்து 3 முறை கையெழுத்திட்டு போகிறதுங்கிறது. இதை மாதிரி வந்து சட்டம் ஒழுங்குன்னு பார்த்தா அது ஒன்று. இல்லைங்க, உங்களுக்கு நான் ஒரு பதிவு பண்ணணும். இவர் எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் போவார்னா, தமிழ்நாட்டில் மத கலவரம் வந்தாலும் பரவாயில்லை, ஜாதி கலவரம் வந்தாலும் பரவாயில்லை, அந்நிய தீவிரவாதிகள் தமிழ்நாட்டில் ஊடுருவினாலும் பரவாயில்லை, அதிமுக ஆட்சி இருக்கக்கூடாது. அதற்கு என்ன பண்ணுறான்னா, இது வந்து ஒரு காவல்துறை உயர் அதிகாரிகளெல்லாம் சாட்சியாக இன்னும் இருக்கிறார்கள். 1980 புரட்சித் தலைவருடைய ஆட்சி. இங்கே நக்சலைட்ஸ் தர்மபுரி திருப்பத்தூர் பகுதியில் இருந்தார்கள். தேவாரம் டிஐஜி இங்கே மோகன்தாஸ் இன்டெலிஜென்ஸ் சீஃபு, அவருக்கு கீழே அலெக்சாண்டர்லாம் இருக்கும்பொழுது நக்சலைட்டுகள் எந்த அளவுக்கு போகிறாங்கன்னா, காவல்துறை அதிகாரிகளை சுட்டுக் கொள்கிறார்கள். அதனால் நம் காவல்துறை அவர்கள் சுட்டுவனே கருணாநிதி என்ன பண்ணுறாரு, டெல்லியிலிருந்து 40 ஜேர்னலிஸ்ட் கொண்டு வந்து திருப்பத்தூரில் நிறுத்தி, அப்பொழுது இந்த மாதிரி ஊடகங்கள்லாம் கிடையாது, இந்த பத்திரிகையாளர் அகில இந்திய பத்திரிகையாளர்களை வைத்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டதுன்னு எம்ஜிஆர் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு இந்திரா காந்திகிட்ட கொண்டு போவதற்காக இங்கே கொண்டு வந்தார். ஆனால் அதையெல்லாம் திசை திருப்பினார் எம்ஜிஆர். எப்படி, ஒரு காவல்துறை அதிகாரியை சுட்டுட்டாங்க, அவர் பாடியை எடுத்துக்கிட்டு போகும்போது அந்த ஊர்வலத்தில் அன்றைய முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கலந்து கொண்டார். எல்லாமே பிசுபிசுத்தது. எதற்கு சொல்கிறேன்னா, சரி இப்போது ஸ்டாலின் கூட இப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா 4 ஆண்டுகளில் தென் மாவட்டங்களில் எங்கே தொழில் வளர்ச்சின்னாங்க. இப்போ நேத்திக்கு நம்ம இந்த சப்ஸ்டேஷன் திறந்தபோது என்எல்சி சேர்மன் சொல்கிறார், அடுத்த மாதம் தூத்துக்குடியில் அனல் மின் நிலையம் வேலை செய்யும். ஜெயங்கொண்டத்தில் அரசு எங்களுக்கு நிலம் தரேன் என்று சொல்லியிருக்கிறது, ஜெயங்கொண்டத்திலையும் என்றார். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி 96லிருந்து 2001 வரை இவர்கள் ஆட்சி செய்தபோது யாராவது நிம்மதியாக தென் மாவட்டங்களில் வேலைக்கு போய்விட்டு திரும்ப முடியுமா? அந்த நிலைமை தான் இருந்தது. இப்போ ஓவராலாக இப்போ இந்த சட்டம் ஒழுங்கு கெட்டதுன்றது வந்து அரசியல் லாபத்துக்காக தேர்தல் வருகிறது. அதர்வைஸ் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஃபேக்சுவல் இது பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இண்டிகேட்டர்ஸும், வளர்ச்சி திட்டங்கள், சமுதாய வளர்ச்சி திட்டங்களாக இருக்கட்டும், உணவங்களாக இருக்கட்டும், நம்முடைய மின்சார உற்பத்தியாக இருக்கட்டும், ரோடாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே தமிழ்நாடு வந்து ஒன்றில் வந்துட்டுருக்கு. மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி யாரை கேட்டாலும், யார் மத்திய அமைச்சர் ராஜீவ் பிரதாப் சிங் ரூடி அவர் சொல்கிறார், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி நம்பர் 1. 2வது மகாராஷ்டிராவுக்கு அப்புறம் 2வது இடம் தமிழ்நாடு தான். ஸோ அந்த அளவுக்கு மக்களுக்கு சமுதாய திட்டங்கள், பர்டிகுலர்லி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏழ்மையை ஒழிக்கக்கூடியதுன்னு ஒரு கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இதனால் ஏழ்மையில தள்ளக்கூடியது. ஒன்று செலவீடு கல்யாணத்தும் போது, இன்னொன்று வீடு கட்டும்போது. இந்த 2க்கும் சிஎம் வந்து அந்த தாலிக்கு தங்கம்ங்கிற ஒரு ஸ்கீமும், அதை தவிர வந்து சிஎம்ஸ் சோலார் பவர்டு ஹவுசஸ் கிட்டத்தட்ட ஒரு 1,50,000 அந்த சோலார் பவரை வச்சு அதுலேயே உள்ளுக்குள்ள விளக்குகளை வச்சு கிட்டத்தட்ட 60,000 ஒரு 3 வருடங்களில் 1,80,000 இது கட்டியிருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு வருஷத்துக்கும் 2,000 வீடுகள். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எல்லா திட்டங்களும், இதெல்லாம் வந்து எல்லாருமே உலகம் ஃபுல்லாக பாராட்டக்கூடிய திட்டங்கள். இந்த தாலிக்கு தங்கம்லாம் சொல்கிறாங்கல்ல, இது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. மனித நேயம் இருந்தால் மட்டுமே இந்த மாதிரி நினைப்புகள்லாம் வரும். ஈரம் கசிகின்ற இதயத்தில் தான் இந்த மாதிரி திட்டங்கள் தோன்றும். அதாவது அது அம்மா உணவகம் எவ்வளவு பெரியது. ஒரு பசிப்பிணி மருத்துவன் 2 ரூபா இருந்தால் 2 இட்லி சாப்பிட முடியும், 2 ரூபா போதும். இது சாதாரணமான திட்டம் அல்ல. பசிப்பிணியை அறவே அகற்ற வேண்டும். இது யாருக்கு வரும்? மக்களின்பால் மாறாத பற்று கொண்ட, அன்பு கொண்ட ஒரு தாய் உள்ளத்தில் இருந்துதான் இந்த மாதிரி திட்டங்களாக தோன்ற முடியும். சென்னையில் மைய தியாகராய நகரில் அம்மா உணவகம் மாதிரி கலைஞர் உணவகம்னு திறக்க முடியாது. யாரோ ஒருத்தர் ஒரு நிலத்தை விட்டு போய்விட்டார், எங்கேயோ அமெரிக்காவுக்கு போயிட்டார். அந்த நிலத்தை அந்த கட்சியில் இருக்கிற முக்கிய பிரமுகர் தன் பேரில் பட்டா போட்டுக் கொள்கிறார். போலி டாக்குமெண்ட். அந்த போலி டாக்குமெண்ட்டில் ஒரு கட்டடம் கட்டுகிறார்.
அந்த கட்டடத்தில் சென்னையில் பிரபலமான இருக்கிற ஒரு ஹோட்டல் இப்பொழுது இயங்கி கொண்டிருக்கிறது. கலைஞர் உணவகம் போட்டால் அந்த கட்சிக்காரர் எப்படி பிழைப்பார்? அவருடைய பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் போய் கெடுக்குறீங்களா இல்லையா? இன்னைக்கு இந்த நடக்கிற கூத்துகள், அதாவது என்னெல்லாம் டைலாக் சொல்கிறாருன்னா, இப்பொழுது டிராஃபிக் ராமசாமி இவரை போய் அவர் பார்த்துட்டாராம். இதில் ரொம்ப ஒரு கேலி கூத்தான ஒரு விஷயம், நான் அவர்கிட்டையும் கேட்கணும். அதை இது மிகப்பெரிய ஜோக்கு. டிராஃபிக் ராமசாமி போய் அவர் பொன்னாடை போத்துறாரு. அப்பாவும் பையனும் இருக்காங்க. பேராசிரியர் உடல்நலக் குறைவால் இருக்கிறார், அவரை ஆலோசித்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த காலத்திலையாவது அன்பழகனுக்கு ஏதாவது என்ன கேஸு போடுறதுக்கு மட்டும்தான் அவரை யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த வயோதி காலத்தில் கோர்ட்டுக்கு போகுது. அதாவது யாருக்காவது அங்கே அப்பாவும் மகனும் தவிர வேறு யாருக்காவது அங்கே அதிகாரம் இருக்கா? இப்போ டிராஃபிக் ராமசாமி விஷயத்தில் பாவம் பேராசிரியர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார், அவரால் பேச முடியுமா என்று தெரியவில்லை, அவர்கிட்ட கேட்டு சொல்கிறோன்றாரு. இது என்ன ஜோக்கு? இதில் நாங்கள் எடுக்கிற முடிவை போல மற்றவர்களும் எடுக்க வேண்டும் என்று நிலைப்பாடு இருக்கும். கூடவே இன்னொரு வார்த்தை, பேராசிரியரை கேட்டு சொல்கிறோம், ஆனால் அந்த முடிவு நல்லதாக இருக்கும். டிசைட் ஆயிடுச்சு, இவர்கள் பண்ணுறது என்ன, ஆனால் கூட ஒரு கொக்கி போடுறாரு. இது என்னுடைய இந்த ரகசியம் என்ன? அது அதிமுகவுக்கு கோட்டையான தொகுதி ஆர்கே நகர். ஆமாம், இன்றைக்கு அங்கே இருக்கிற மக்கள் 1000 படகோட்டி தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் வரமாட்டாங்க. அதிமுகவில் ரொம்ப ஈடுபாடு உள்ள ஒரு தொகுதி. வீராணம் திட்டத்தை கொண்டு வந்தாங்க பார், தண்ணீர் பிரச்சனையை ஒழிச்சாங்க. சென்னையில் திமுகவுடைய நிர்வாகிகளே நிற்கவே பயந்தாங்க. இவரே திருவாரூர் போகிறாரு, அவர் அந்த அவுட்டரில் வில்லிவாக்கம் போகிறாரு, யாருமே நிற்கவே பயந்தாங்க. சென்னையே இன்றைக்கு உடைத்து அதை தகர்த்து எறிந்தது மாண்புமிகு அம்மா அவர்கள். ஒரு பெரிய இதில் திமுகனா பெரிய கோட்டை, ஆற்காடு அங்கே நிற்பார், இவர் இங்கே நிற்பார்னு வச்சுருந்தாங்க. அதை உடைத்தது அம்மா அவர்கள். அவருடைய செயல்பாடுகளில் காவிரி தாயை கொண்டாந்துட்டுன்னு ஒரு சிலையை வச்சார் சைதாப்பேட்டையில். கடைசி வரைக்கும் தண்ணி சொட்டு தண்ணி. ஆமாம், எந்த தொகுதியில் வெற்றி நின்றாலும் அதிமுக வெற்றி பெறும் என்ற நிலைமையே இன்றைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை, சென்னையில் கருணாநிதி ஓட வைத்தவர்கள். அதாவது மே 11 தீர்ப்பை அவர்கள் வேறு மாதிரி எதிர்பார்த்தார்கள். அதிகாரிகளுக்கெல்லாம் எச்சரிக்கை விடுத்தார் தெரியுமா? எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு ஆல்மோஸ்ட் டிசைட் பண்ணாங்க. அதெல்லாம் பண்ணாங்க. இந்த மே 11க்கு முன்பு இந்த மனநிலை, இந்த மே 22 சென்னையை 3 தலைவர்கள் சிலைக்கு அவர் மாலை போட்டது, அடுத்த நாள் பதவி எடுத்த பிறகு இவருடைய மனநிலை எப்படி போய்விட்டது என்று சொல்லுங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மனநிலை. அவர் இப்போ ஒட்டுமொத்தமாக அப்செட் ஆகியிருக்காரு. ஒட்டுமொத்தமாக இந்த வழக்கை வைத்து எல்லாம் சாய்ச்சி விடலான்னு பார்த்தாரு. இதை வச்சு கூட்டணி கட்சிகள், உதிரி கட்சிகளும் வழக்கை பிடிச்சிட்டு இருந்தது. இப்போது கைவிடப்பட்ட அனாதையாகி விட்டாரா கருணாநிதி? இந்த வழக்கை வச்சு தான் அவர் பிழைக்கணும்னு நினச்சார், முடியல. அப்புறம் கல்யாண பத்திரிக்கை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் பதிவு பெற்ற கட்சி. சார், இப்போது இந்த மாவட்ட செயலாளரை வச்சுட்டு நான் மேல்முறையீடு போகிறேன், கர்நாடக அரசு மீறி போகிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது திமுக தொண்டர்களுக்கு ஒரு பயம், ஒரு ஆறுதல். இந்த மேல்முறையீடு போகிறேன்னு சொல்லி வழக்குக்கு நிதின்னு கேட்டுருவாரோன்னு ஒன்று. ஏற்கனவே தேர்தல் நிதி வசூல் பண்ணி இல்லை, ராதாகிருஷ்ணன் நகரில் நிற்காதனால அப்பா ஆளை விட்டாங்கப்பா, இல்லைன்னா அந்த வசூலும் வந்திருக்குன்னு ஒரு பயம், ஒரு ஆறுதல். இது மட்டுமல்லாமல் சகோதரி செத்து போய் 1 வாரம் கூட ஆகவில்லை, பிறந்தநாள் கொண்டாடியாச்சு. ஒரு போராளியின் பயணம் என்று உலக சரித்திரத்தில் இல்லாத ஒரு சுயசரிதை மாதிரி ஒரு மலரை கொண்டு வந்து 250 ரூபான்னு போட்டாச்சு. இந்த வசூல் வேட்டை நடந்து கொண்டே தான் இருந்ததா, இருக்குமா? திராவிட முன்னேற்ற கழகத்தில் அருமையான புரட்சித் தலைவர் ஆட்சியில் கூட கருணாநிதி இப்படி வலம் வந்தது காரணமே அவருடைய வலுவான மாவட்ட செயலாளர்கள் என்று சொல்வார்கள். இப்போ இவங்களை எல்லாம் அட்ரஸ் இல்லாமல் ஒரு தொலைக்காட்சிக்கு அந்த கட்சி சார்பில் வந்து பேசக்கூட, அந்த கட்சி சட்டமன்றத்தில் அப்போது காப்பாற்றியது சுப்பு, ரகுமான் கான் என்று சொல்வார்கள். சுப்பு இல்லை, துரைமுருகனுக்கு தொலைக்காட்சியில் போய் பேசுகிற அருகதை இல்லையா? அந்த ரகுமான் கான் என்ன ஆனார்? கட்சியில் பல பேச்சாளர்கள் நிறைய, அவர்களையெல்லாம் காணாமல் அடித்துவிட்டு
ஒரு 28-30 வயது இளைஞர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியும் தெரியாமல், அரசியலை பற்றி தெரியாமல் பேசி இந்த மாறுதல் என்ன ஆயிற்று? இப்பொழுது திமுக தொண்டன் யோசிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு நினைக்கிறீங்க? இன்னொன்று, இதுல திமுக தொண்டனுக்கும் தலைமைக்கும் அதிமுக தொண்டனுக்கும் தலைமைக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டதுங்கிறது பார்க்கணும். ஏன், அதாவது அதனுடைய நடை ராஜநடை. காரணம் என்னன்னா, தலைமைக்கும் தொண்டனுக்கும் உள்ள உறவு இயற்கையானது, உணர்வு பூர்வமானது. அதே நேரத்தில் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், செயற்கையானது. தொண்டனுக்கும் தலைமைக்கும் உள்ள உறவு மிகவும் செயற்கையான, சில சமயங்களில் உருவாக்கப்படுகிறது. அதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவேன் நான். இப்போது கடந்த ஒரு 7 மாதமாக மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வீட்டுக்குள் தவம் இருந்த காலம் இல்லையா? அது ஒரு காலகட்டம். தமிழ்நாட்டில் என்ன நடந்தது, எப்படி உணர்ச்சி பிழம்பாக தமிழ்நாடு மாறியது, இது இயல்பாக நடந்தது. இது ஒரு சின்ன, இன்னும் கொஞ்சம் பின்னோடி போங்க. 1991 முதலமைச்சராக முதல் தடவையாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பதவியேற்கிற காலம். அந்த தேர்தலில் திமுகவுக்கு சரியான அடி. 1 2 இடங்கள் தான், ஒரு இடம் தான் கிடைச்சது. ஒரே ஒரு 900 வாக்கு வித்தியாசத்தில். ஆமா, அதிக ராஜினாமா பண்ணார். ஆமா, ராஜினாமா பண்ணார். அந்த நேரத்தில் ஒரு கூத்து நடந்தது. இவ்வளவு தூரத்துக்கு நம்ம அரசியலை போராடிக்கிட்டு இருக்கோமே, சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. என்ன அரசியல் அப்படி என்று அரசியல் துறவு கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் வெளி உலகத்துக்கே முகம் காட்டாமல் 40 நாட்கள் அந்த வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்தார். தமிழ்நாடு என்ன செய்தது? தொண்டர்கள் என்ன செய்தார்கள்? எந்த சலனமும் இல்லை. நான் எழுதினேன், அதாவது ஒரு வெற்றிடம் உருவாகி விட்டதுன்னு மாயை உருவாக்குவதற்காக நான் எழுதினேன். ஆனால் அந்த மாதிரி வெற்றிடம் உருவாகவே இல்லை. இதுதான், இதனாலதான் ஒவ்வொரு தடவையும் அந்த நாடகம் நடத்த வேண்டி இருக்கிறது. அது இயல்பானதல்ல. ஒரு செய்தி, டிராபிக் ராமசாமி அவர்களை பற்றி சொன்னீங்க. டிராபிக் ராமசாமியை கருணாநிதி எப்பயோ தலைவராக ஏற்றுக்கிட்டார். அவர் போய் இந்த போர்டெல்லாம் இழுத்து பெரிய கூத்துன்னா ஊழலை ஒழிப்பதற்காக நிற்கிறாரா? அதுக்கு யார்கிட்ட போய் கேட்கிறாருன்னா, ஊழலின் ஊற்றுக்கண் யார் உருவாக்கி வளர்த்து விட்டாரோ அவர்கிட்ட போய் ஊழல். அவர் ஒரு ஊடகத்துக்காக வந்தார். ராமசாமி கேட்டேன், யாரா இருங்கன்னா ஊழலை ஒழிக்கிற கட்சியெல்லாம் ஒன்றா சேர்க்குறேன்னு. கருணாநிதி தான் முதல்ல சர்க்காரி கமிஷன், சதாசிவம் கமிஷன், சிவசுப்ரமணியம் கமிஷன், எல்லா கமிஷனும் இருக்குது அவர் பேரில். அவர் பேரில் கமிஷன் இருக்குது. அப்படி ராமதாஸ்கிட்ட போனீங்களாலும் அவர் சிபிஐ வழக்கில் அவங்க புள்ள இருக்காங்க. அவர் கீழே இருக்கிற அதிகாரிகிட்ட ஒரு டன்னு நகை எடுக்கிறான், 3000 கோடிக்கு டாக்குமெண்ட்ஸு சொத்து எடுத்துருக்கிறான். அப்படி இல்லாத கட்சி எங்கே சல்லடையில் போட்டு சலிக்கிறீங்கன்னு உங்களை ஆதரிக்க. அவரை தான் கருணாநிதி என்ன சொன்னார், அவருக்காவது ஜனநாயகத்தை எதிர்க்கிற துணிச்சல் இருக்கிறது இவர் இல்லை. இப்போ 2 விஷயம் கேட்கணும். வழக்கமாக மதுரையில் போய் நீதி கேட்குறாங்க. ஆமாம், ஒரு புனித கோரிக்கை சொல்லுங்க. நிதி கேட்குறாங்களா? நீதி கொள்கை காக்க குழியட்டு நிதின்னு வாங்கிட்டு இருக்கிறாரு. கொள்கைக்காக அது பண்ணிட்டு இருக்காரு. இல்லை, இப்போது போன 2011 சட்டமன்றத்தில் ஒரு சில பார்ப்பனர்களால் திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றது. இது அவர் கொடுத்த அறிக்கை. இப்போ இந்த டிராபிக் ராமசாமி யார்? அவர் தான். இல்லை, எனக்கு தெரியாது அவர் என்ன என்ன. அதாவது 2 விஷயத்தை நான் பார்க்கிறேன். பகுத்தறிவுவாதிகளாக இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அந்த உண்மையான பகுத்தறிவு சிங்கங்கள்லாம் யோசிக்கணும். தமிழ்னு போனால் சாமி ஐயர்னு இல்லை இல்லைங்க, 2 முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். ஒன்று, ராமானுஜரை கையில் எடுக்கிறார். இன்னொன்று, டிராபிக் ராமசாமி என்கிற வைணவரை ஆதரிக்கிறார். இதெல்லாம் என்ன நாடகம்? அப்புறம் சாஸ்திரங்களெல்லாம் மூடத்தனம், மூட நம்பிக்கை என்று சொன்னவர் நேற்று அந்த ராமானுஜரின் விளம்பரத்தில் நான் பார்க்கிறேன், சாஸ்திரங்கள் சாமானியனிடம் போய் சேர வேண்டாமா அப்படிங்கிறாரு. இந்த நிலைப்பாடு என்ன? இந்த ஆரிய மாயை இவருக்கு எப்படி திடீர்னு இந்த ஆரிய மாயை வந்தது? டிராபிக் ராமசாமியை ஆதரிக்கும் ரகசியம் என்ன? டிராபிக் ராமசாமியை அவர் ஏற்கனவே தலைவராக ஏற்றுக்கிட்டாரு. திமுகவுக்கு இப்போ அவர் தான் தலைவர். ஏன்னா ஜனநாயகத்தை காப்பந்து பண்ணால் அவராவது போராடுறாரு அப்படின்னு இவர் சொல்கிறாரு. கோர்ட்டில் ஒரு ஆர்டர் வாங்குறாரு டிராபிக் ராமசாமி. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது போலீஸ் தான், எக்ஸிக்யூட்டிவ். இங்கே ஒன்று இருக்குன்னா போய் எடுங்கன்னு இவரே சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு இவரே போய் அது பிச்சு போடுவாரா? சட்டத்தை மதிக்கிற ராமசாமி. இப்போ நீ எதுக்கு மக்கள் பாதுகாப்பு கழகம்னு இப்போ பேரை மாற்றிக்கிட்டு அவர் வீட்டில் ஆதரவு கேட்குற, விஜயகாந்த் வீட்டுக்கு ஆதரவு கேட்குற? அப்போ என்ன ஒரு மக்களுக்காக பாடுபடுறவரா டிராபிக் ராமசாமி? டிராபிக் ராமசாமி பின்னால் தான் இவர் நிற்கணுன்ற லெவலில் கட்சி இருக்குது. இல்லைங்க, எப்போ விஜயகாந்த் பின்னாடி டெல்லிக்கு போக ஆரம்பிச்சப்போ அதே விஜயகாந்த் சொன்னார் திருமங்கலம் எலெக்ஷன் அப்போ, தம்பி விஜயகாந்த் இங்கே தான் பிறந்தார், இடைத்தேர்தலில் நடந்தப்போ இங்கேயே டெபாசிட் போயிடுத்து,
இவர் இதழாளர்கள்லாம் பத்திரிகையாளர்கள்லாம் இமயமலைன்னு வர்ணிச்சாங்க. அது வெறும் தலை. எது விஜயகாந்த் அந்த தலை கூட இந்த கொசு தலை எதுக்கு போச்சு இப்போ டெல்லிக்கு? இப்போது ஓவராலாக இப்போ தமிழகத்தில் அதாவது பல கட்சிகள் அனுபவத்தில் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்பது என்னென்றால், அதிமுகவோடு எந்த கட்சி கூட்டணியில் இருந்தாலும் அந்த கூட்டணி கட்சிகளுக்கான இடத்தை கொடுத்து விட்டு அவர்களுக்காக பிரச்சாரம் அம்மாவை பிரச்சாரம் செய்து. ஆனால் கருணாநிதியோடு ஒரு கட்சி கூட்டணி சேர்ந்தால் அது வெற்றி பெறுகிறதோ தோல்வி பெறுகிறதோ அந்த கூட்டணி சேருகிற கட்சியில் இருக்கிற சில தலைவர்கள் காணாமல் போவார்கள். அதற்கு உதாரணம் மதிமுக. அவரோடு எப்போதெல்லாம் சேருகிறாரோ சேர்ந்து திரும்புகிற போது இவரோடு இருக்கிற ஒரு 8 மாவட்ட செயலாளர்கள் காணாமல் போய்வார்கள், திமுகவில் போவார்கள். திமுகவில் போய் சில நாட்கள் அவளுக்கு பிரகாசமாக முகத்தில் வெளிச்சம் போடப்படும். பிறகு அவர்கள் திமுகவிலிருந்தும் காணாமல் போவார்கள். கண்ணப்பன் ஒருத்தர் இருந்தார், எல்ஜின்னு இருந்தார். அவர்களால் இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல, கட்சியில் தேடிக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த எதிர்கட்சிகளின் இந்த கூட்டணி குழப்பம் இப்பொழுதுலேருந்து ஆரம்பிச்சாச்சு. இதை நீங்கள் எப்படி சமப் பண்ணுறீங்க? எம்பி எலெக்ஷன் வந்தப்போ திருமாவளம் போன எம்பி எலெக்ஷனுக்கு இவர்கிட்ட சீட்டு கேட்டார், 6 கூடு 7 கூடுன்னு. அதுக்கு இவர் என்ன பதில் சொன்னார் தெரியுங்களா? தம்பி 6 7ன்னு கேட்பார், 1 1 கண்ணே கண்ணு அவர் மட்டும் தான் ஜெயிப்பார். நாங்கள் யாருன்னா இருந்தால் கூட செய்கூலி சேதாரம் போவ 2 3 வந்துடுவார். அவர் போய் அந்த இது மங்களூர் சட்டமன்ற உறுப்பினரே ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார். அதுக்கு இடைத்தேர்தல் வந்தது. அது மாதிரி நெக்கல்லாம் பண்ணுவார் அவர். இந்த இடைத்தேர்தல் வந்துட்டாலும் பொது தேர்தல் வந்தாலும் இது மாதிரி இதெல்லாம் கட்டி விடுவார். அவருக்கு வேணும்னா ஒன்று பேசுவார், வேண்டான்னா ஒன்று பேசுவார். சார் இப்போது இதே இந்த 4 years ஆஃப் நீங்கள் போனீங்க பர்ஃபார்மன்ஸ், இப்போ ஆஸ் இட் இஸ் இவங்க எல்லாரும் கற்பனை பண்ணது என்னென்னா, ஆர்கே நகரில் அவர் நிற்க மாட்டார், வேறு ஒரு நின்றால் கூட 6 மாதத்திற்குள் இங்கே தேர்தல் வரும் என்று ப்ரீபோன் பண்ணுவாங்கன்னா எதிர்பார்த்தாங்க. இப்போ 2016 மே வரையில் இவர்கள் ஆட்சி செய்ய போவது உறுதி. இதே ஸ்டேச்சரில் போச்சுன்னா இன் 1 year ஆஃப் கவர்னன்ஸ் எப்படி போகும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இப்போ இருக்கக்கூடிய இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 ஆண்டுகளாகவே நீங்கள் 2011 பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிதி திட்டங்களாக இருக்கட்டும், வருவாய் பார்த்திங்கன்னா தணிக்கை குழுவிலேயே 15 விழுக்காடு அதிகமாக இருக்குங்கிறாங்க 2011 அப்புறம். இதை தவிர பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்டுங்கிறது பார்த்திங்கன்னா 2.2% தான் இருக்குது. இது வந்து அறிக்கை கொடுக்கறது ஆர்பிஐ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இது வந்து வித்தின் லிமிட்ஸ் தமிழ்நாடுல ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை தவிர இதுக்கு மேலே பார்த்திங்கனாக்கா பொதுவாக இந்த நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பவர் பொசிஷன் இப்போ இருக்கிற நார்த்து தெர்மல் பவர் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், 800 ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனாக இருக்கட்டும், இது ரொம்ப அருமையாக எல்லா இதுலேயும் துவக்கி வச்சு 500 மெகாவாட் 600 மெகாவாட், இது தவிர ஹைட்ரோவும் மேக்ஸிமம் பண்ணி சோலார் பவர் கிட்டத்தட்ட ஒரு 3000 மெகாவாட்டுக்கு இதுக்கு ஆல்ரெடி வந்து நிறைய பேர் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன். இதை தவிர வந்து இன்னொன்று குந்தா பவர் ப்ராஜெக்ட் நாம் பிற மாநிலங்களுக்கு வந்துடும். இதை தவிர வந்து வளர்ச்சி திட்டங்கள்னு நீங்கள் சொன்னாப்புல தென் மாவட்டங்களில் வளர்ச்சி இல்லை. ஒரு சென்னையை தொடர்ந்து ஒரு 150 கிலோமீட்டர் தான் நிறையா தொழிற்சாலைகள் இருக்கிறதுனால இப்போ இருக்கக்கூடியதில் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் இதுலேயே அரசாங்கத்தில் இந்த பட்ஜெட்டில் என்ன பண்ணாங்க, ஒரு ஸ்டேட் பேலன்ஸ்டு க்ரோத் ஃபண்டுன்னே பண்ணாங்க. ஃபுல்லாக தென் மாவட்டங்கள்லேயும் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அதுக்கான திட்டங்களும் போயிட்டுருக்கு. இதை தவிர விவசாயம்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பருப்பு இப்போ ஒரு பருப்பு திட்டம் இது பண்ணியிருக்காங்க. இது வந்து மத்திய அரசாங்கத்தால் நமக்கு ஒரு அவார்டே கிடச்சிது, கிருஷி கர்மான் அவார்டுன்னு. இல்லை இது மட்டும் இல்லை, இதனுடைய மேக்ஸிமம் பல்சஸ் இல்லை நீங்கள் இந்த பல்சஸ் பற்றி சொல்லும்போது, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் பற்றி சொல்லும்போது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், அதுதான் நம்ம இங்கேருந்து கவனிக்கணும். ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டுகள்லாம் +2 ரிசல்ட் வந்ததுன்னா இன்ஜினியரிங், ஐடி, இல்லை மெடிசன் போகிறவங்க இருப்பாங்க. இந்த ஆண்டு கோவை வேளாண்மை பல்கலைக்கழகம் சொல்கிறாரு, இதுவரையில் 26,000 மாணவர்கள் மனு செய்திருக்கிறார்கள். முடியும் பொழுது 13ஆம் தேதி முடியும் பொழுது 36,000 மாணவர்கள். இது இந்தியாவில் இது மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், நான் அமெரிக்காவுக்கு போவேன், ஐடிஐ படிப்பேன் என்று சொல்லுகிற காலத்தில் இளைஞர்கள் மீண்டும் விவசாயத்தை நாடி வருவது என்பது இந்தியாவின் பேசிக் ஃபைபர்
நேரு சொன்ன மாதிரி we are ஆக்ரோ பேஸ்ட் கண்ட்ரின்றதுக்கு நோக்கி நாம் போகிறோமா இல்லையா? கண்டிப்பாக நம்மளுடைய பிரைமரி செக்டர் நோக்கி போயிட்டுருக்கோம். 80% தமிழ்நாட்டில் சார் லிட்ரஸி ரேட்டு. இப்போ இருக்கக்கூடிய வளர்ச்சியை தான் இளைஞர்களோ சரி வளர்ச்சியை தான் எதிர்பார்ப்பாங்க. அந்த வளர்ச்சியில் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸாக இருக்கட்டும், நான் சொன்னாப்புல லிட்ரஸி ரேட்டாக இருக்கட்டும், சோஷியல் சமுதாய நலத்திட்டங்களாக இருக்கட்டும், இதை தவிர ஐசிடிஎஸ் அதாவது மகளிர் குழந்தைகளுக்கு பல நாடுகளிலிருந்து வந்து இங்கே பாராட்டுறது இந்த மாதிரி ஒரு இது இருக்குன்னு. ரோடு செக்டருக்கு பார்த்திங்கன்னா காம்ப்ரஹென்சிவ் ரோடு டெவலப்மெண்ட் ஸ்கீம்னு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம். அது தவிர இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே நம்மளுடைய சிஎம் கீழே தான் சேர்மனாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது வந்து வளர்ச்சி. இன்றைய இளைஞர்கள் அவர்களுக்கு ஊடக வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது, தகவல்கள். இப்போ பாருங்க, வாட்ஸ்அப்பில் உடனே கருணாநிதி மேலே இப்போ போட்டுமா அப்புறம் போட்டுமான்றது வாட்ஸ்அப்பில் எல்லாமே இப்போ வருது. இதில் நீங்கள் முக்கியமாக கலந்து வேண்டியது, நாம் பரிதாபப்பட வேண்டியது யாருன்னா, இப்போ மதுரையில் போய் சென்னையில் இவர்கள் வலம் வந்தபோது அது கூட்டப்பட்ட கூட்டம் அல்ல. இவங்க எங்கேருந்து ஆரம்பித்து எப்படி போனாங்க சென்னையை, அந்த கூட்டத்தை கூட்ட முடியுமா? ஒரு இடத்துல போய் நீங்கள் கூட்டம் போட்டிங்கன்னா நீங்கள் வேனில் கொண்டு வந்துடலாங்க. நகரம் முழுவதும் 8 மாதமாக பார்க்காத அந்த முகத்தை பார்ப்பதை போல. ஆனால் மதுரையில் ஒரே இடத்துல கூட்டப்பட்ட கூட்டம். இதில் அந்த அப்பாவி இது பேசுனது மக்கள்கிட்ட இல்லை, திமுக தொண்டன்ட்ட. நீங்கள் இந்த திமுக பரிதாபத்துக்குரிய தொண்டனுக்கு இப்போ என்ன சொல்ல விரும்புறீங்க? அது கூட நீங்கள் சொன்ன மாதிரி பரிதாபத்துக்குரிய தொண்டர்கள் அவங்க கூட வந்ததில்லை, அது அவங்களுடைய வாக்குமூலமே இருக்குது. ஒரு தொலைக்காட்சியில் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய செயலாளர் பெரியசாமி சொல்கிறாரு, 800 வாகனங்களில், இது வேற யாரும் சொன்னதில்லை, 800 வாகனங்களில் நாங்கள் இருந்து ஆட்களை அனுப்புகிறோம், ஒவ்வொரு வாகனத்துக்கும் டோக்கன் கொடுக்கப்பட்டிருக்கிறது சொன்னது தூத்துக்குடி பெரியசாமி. இதை விட என்ன வாக்குமூலம் வேணும் உங்களுக்கு? தூத்துக்குடியிலிருந்து 800 வாகனங்கள், இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து இத்தனை வாகனங்களில் திரட்டி கொண்டு வரப்பட்டவர்கள். அதை விட 23 வச்சிருந்தாங்க. அம்மா நிகழ்ச்சி இருக்கிறதால பத்திரிகையில் அவங்க பேரே போட மாட்டீங்க ஏடுகள்லன்னு சொல்லி மாற்றி 24 வைக்கிறாங்க. இது அங்கே இது கொண்டு போன காரணம் என்ன? நீங்கள் சொன்ன மாதிரி முடிசூடா மன்னர் ஒரு பெரிய மாநாடு மாதிரி நடத்தி காட்டுகிறோம், அதில் ஒரு சிறப்புரை ஆற்றுகிறார், அதற்கு இவ்வளவு பெரிய அடித்தளங்கள் உருவாக்கப்படுது. இந்த அழகிரி அங்கே இருந்தபோது இந்த முடிசூடா மன்னர் அங்கே போனதே இல்லையே, இப்போ எதுக்கு? இடையிலையும் போனாரு, போனதும் தெரியாது வந்ததும் தெரியாதுன்னு வந்தாரு. சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க மூத்த மகன் அழகிரி தான் தொகுதியாக போய் திமுக ஊழல் கட்சி அது ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லிட்டு வந்தார். அவரு தான் முதல்ல சொன்னதை. இன்றைக்கு என்னுடைய மனநிலைமையும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய மனநிலையும் தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலையையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அழகான சங்ககால பாடல் ஒன்று. கொஞ்சம் மாற்றம். ஒரு ஏழை புலவன் வீட்டில் வறுமை தாண்டவம் ஆடுகிறது, எங்கே பார்த்தாலும் இல்லை இல்லை இல்லைங்கிற ஒரு நெகட்டிவ் தாட், எதிர்மறையான எண்ணம். நேர திருவரங்க பெருமானுக்கு முன்னாடி போய் நிற்கிறான், அரங்கனை பார்க்கிறான். அந்த எதிர்மறை எண்ணங்கள்லாம் மறைந்து நேர்மறை எண்ணம் இருக்கிறது. உண்டு உண்டு உண்டுங்கிறது ரொம்ப வலிமையான வார்த்தை தமிழில். உண்டு உண்டுன்னா அது பிறகு அந்த இதுவே கிடையாது, உண்டு, இட்ஸ் தேர். பார்த்த உடனே இவனுக்கு ஒரு பாடல் இருக்கிறது, இல்லை என்பதெல்லாம் மறந்து போய் நான் உண்டு நீ உண்டு நாமம் தரித்தோத பாவுண்டு நெஞ்சே பயம் உண்டோ, பூ உண்டு வண்டுறங்கு சோலை மதில் அரங்கத்தே உலகை உண்டு உறங்குவான் ஒருவன் உண்டு அப்படின்னு பாடுறான். இதையே நான் கொஞ்சம் லேச செதுக்கி பார்த்தேன். நான் உண்டு, தாய் உண்டு, நாமம் தரித்தோத தமிழ் உண்டு, நெஞ்சே பயம் உண்டோ, பூ உண்டு வண்டுறங்கு அரங்கன் சோலை அருள் உண்ட அம்மா நமக்கு என்றென்றும் உண்டு. இதுதான் இன்னைக்கு உள்ள தமிழ் மக்களின் உண்மையான மனநிலை. அதாவது தமிழ்நாட்டில் நடக்கிற கேலி கூத்தும், படை வீரர்களை பலி கொடுத்து தான் வாழ நினைத்த ஹிட்லரின் நாஜி படையின் கொடுமையைப் போல திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கும் ஒரு கொடூரமான விஷயங்களையும், இங்கே இருக்கிற வளர்ச்சி திட்டங்களை கையினால் அறைகளை தடுப்பதைப் போல் தடுக்க நடக்கும் முயற்சிகளையும் நேயர்களுக்கு விளக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் மூவரையும் அழைத்தோம். உங்கள் மூவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம். நேயர்களே, மீண்டும் நடந்தது என்ன நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.